எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராஜாத்தி. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது வந்துட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் மிஸ்டர் ரமேஷ் வந்துட்டு திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிருக்காப்புல. வேறு பர்சன் மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணி போயிருக்காங்க. 4 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சிறப்பு தரிசனத்துக்காக தலா 1000 ரூபா மேனிக்கு 4000 ரூபா வந்துட்டு லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. அதை கையும் கழுவமாக பிடிச்சிட்டு அந்த 2 பர்சன்ஸையும் வந்துட்டு சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. ரமேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, சென்னை ராயபுரத்தில் ஒரு கைக்குழந்தையுடன் இருந்த ஒரு மதர்கிட்ட இருந்து அந்த பாப்பாவை வந்துட்டு கிட்னாப் பண்ணி போயிட்டாங்க. ரோஸ்மேரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. நம்ம காவல்துறையினர் அதிவேகமாக சிசிடிவி கேமராவில் வந்து பதிவு பண்ணதை பார்த்துட்டு உடனே ட்ராக் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. காவல்துறையினர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி சார், உங்களுக்கு எல்லாருக்குமே. இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமா ட்ராக் பண்ணி பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்காங்க நம்ம விஜயன் ஆட்சியில். அப்படி தான் நான் நம்புகிறேன். அதுதான் உண்மையும் கூட, இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாளாகவே விஜய் அண்ணா வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. விஜய் அண்ணா வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் வாங்க விஜய் அண்ணா, நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர், பொம்பளை பிள்ளைங்க, பசங்க, சார்ஸ், மேடம் எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியல. அமைச்சர்கள் வராங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க, டிவிக்கு தொண்டர்கள்லாம் வராங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீடியோஸில் பார்க்குறோம். ஆனால் அது தாண்டி விஜய் அண்ணா தான் வரணுங்கிறது என்ன ஒரு இதுன்றது தெரியல. நமக்கு அந்த நேரத்தில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்கணும். விட்டால் விஜயண்ணா எங்கள் வீட்டில் வந்து தோசை சரியாக வரல, விஜயண்ணா தண்ணி வரல அப்படின்னு ஒரு சிஎம்மை வந்துட்டு ஒரு மரியாதை நிமித்தம் இல்லாமல் நாம் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன மெச்சூரிட்டி இல்லாத பீப்புள்ஸா? எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை, நான் கேட்குறது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரு சிஎம்ங்கிறவங்கள இவங்களாம் மீட் பண்ணி நடக்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து சிஎம் கிட்ட, மாண்புமிகு முதல்வர்கிட்ட நம்ம சொல்லணும். ஓகேவா? இத்தனை பர்சன்ஸ் தாண்டி போகிற விஷயத்த நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு, விஜய் அண்ணா வரலன்னா அப்படிலாம் வர முடியாது மேடம், அப்படிலாம் வர முடியாது சார். ஓகேங்களா? உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ரொசீஜராக மெயில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ணா, அதில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா ஒர்க்குன்னு ஒரு இது இல்லையா? சொல்லுங்கள். விஜய் அண்ணா வருவாங்க, மாதம் வருவாங்க. எப்போ தெரியுமா? எப்படி வந்து முதல்வராக பதவியேற்கும் போது இருந்துச்சோ அந்த மாதிரி வருவாங்க. ஓகே. லாஸ்ட் சண்டே கூட விஜய் அண்ணா வந்து ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்காக உழைக்கிற ஒரு தலைவனை எப்படி நம்மளால் குறை சொல்ல முடியுது? சொல்லுங்கள். இப்படிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. நீங்களாம் துணையாக இல்லைனாலும் பரவாயில்ல, அவரை ப்ரமோட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மக்களுக்காகவே உழைச்சிட்ருக்காரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களைப் போலவே அவர் கொள்கையை பிடிச்சி தான் அண்ணா வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நமக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பண்ணட்டும், ஃப்ரீயாக விடுங்க. நன்றி, வணக்கம்.